சரியா இதே நாள் 10 வருஷம் முன்னாடி, அதாவது 14 ஜனவரி 2015 தான் ஐ மூவி ரிலீஸ் ஆச்சு. ஷங்கரோட பெஸ்ட் மூவின்னு சொல்லிட முடியாது, பட் ஷங்கர் ஃபில்மோகிராஃபியில் கடைசியாக ரிலீஸ் ஆன பெஸ்ட் மூவின்னு ஈஸியாக சொல்லிட முடியும். இது ரிலீஸ் ஆன டைம்லையும் சரி இப்போவும் சரி பாதி பேரால் செலிப்ரேட் பண்ணப்படுது, பட் பாதி பேர் வெறுக்கவும் செய்கிறாங்க. இது எதனால அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஷங்கர் படங்கள்லேயே மோஸ்ட் யூனிக்கான படம் இதுதான். அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம். அதோட உங்களுக்கு இந்த படம் பிடிக்காம இருந்தால் கூட எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ உங்கள் ஒப்பீனியன் மாறலாம். ஸோ ஐ மூவியோட 10th anniversary ஆன இன்னைக்கு இந்த படத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா நான் சஞ்சய் கிரீஷ். யூஸ்வலான மூவி ரிவ்யூஸ் அண்ட் அனாலிசிஸ் எல்லாம் தாண்டி அதிகமாக பேசப்படாத மூவி கான்டென்ட்ஸ்லாம் நம்ம நிறையவே பேசுவோம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இதனால் மூவிஸ் மேலே இருக்க உங்கள் பெர்ஸ்பெக்டிவே மாறும். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஷங்கர் ஃபில்மோகிராஃபியில் எல்லா படத்துலையும் ஏன் இப்போ வந்த கேம் சேஞ்சரில் கூட கோர் கான்செப்ட் கரப்ஷனாக தான் இருக்கும். அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும். ஆனால் ஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் ரிவெஞ்ச் ஸ்டோரி, எந்த ஒரு பெரிய மெசேஜும் இருக்காது, பட் இட் இஸ் வெல் கிராஃப்டட். உதாரணமாக டைட்டில் சாய்ஸ் சொல்லலாம். ஐ அப்படின்ற டைட்டில் ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸான்னு கேட்டால் இல்லை, பட் அவங்க எஃபோர்ட் போட்டு பர்ஃபெக்ட் சாய்ஸாக மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். உதாரணமாக 5 வில்லன் ஐ, வைரஸ் நேம் ஐ, இன்டர்மிஷனில் ஐ மிஷன் அப்படின்னு ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. சாங்ஸ் லிரிக்ஸ்லேயும் கபிலன் அண்ட் கார்கி ஐ அப்படின்ற டேர்மை முடிஞ்ச வரை இன்க்ளூட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு சிம்பிள் ஸ்டோரியை அழகாக்கி ஓவர்வெல்மிங்காக மாற்றுது. அதோட ரீவாட்ச் பண்ணும்போது தான் கவனிப்பீங்க, இருக்க 5 ஆன்டகனிஸ்டையும் ஓப்பனிங் சீன்லேயே காட்டிடுவாங்க. ஃபீமேல் லீடை காமிப்பாங்க, ப்ரொட்டகனிஸ்ட்டை காமிப்பாங்க. ஜஸ்ட் 2 to 3 minutes எல்லாமே காட்டிடுவாங்க. ப்ரொட்டகனிஸ்ட் அந்த 5 ஆன்டகனிஸ்ட் கிட்ட இருந்து ஃபீமேல் லீடை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி சீக்வன்ஸ் தான் அது. பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த பெர்ஸ்பெக்டிவ் வராது நம்மளுக்கு. பட் ரீவாட்ச் பண்ணும்போது கதை தெரிஞ்சனால திஸ் ஹேப்பன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னன்னா, ஷங்கர் படங்கள்லேயே நான் லீனியர் நரேட்டிவ் இருக்க ஒரே படம் இதுதான். மற்ற எல்லா படமும் லீனியராக போகும், ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளாஷ்பேக் இருக்கும். பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்றதால இதுக்கு நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருப்பாரு, எங்கேஜிங்காக கொண்டு போக. இது எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஷங்கர் ஸ்டைல். அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு ஸ்ட்ரெங்காக பார்க்குறது என்னன்னா கேரக்டரைசேஷன் தான். லிங்கேசன் எடுத்துக்கலாம், ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர், டிட்டர்மைண்டான கேரக்டர், க்ளோஸ்டு ஒன்ஸ்க்காக இல்லை தான் அன்பு வச்சிருக்க ஒருத்தருக்காக என்ன சாக்ரிஃபைஸ் வேணால் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம். பட் சிலரோட சுயநலம் காரணமாக தான் எந்த தப்பும் செய்யாமல் இருந்தாலும் கஷ்டப்படுறத ஒருபோதும் பொறுத்துக்க மாட்டார். வெஞ்சன்ஸுக்கு அடையாளமான ஒரு கேரக்டராக மாறுறாரு லேட்டர். அண்ட் தட்ஸ் வை ஹீ இஸ் த மெயின் கேரக்டர். அண்ட் இவர் எந்த ஸ்டேஜ்லையும் சுயநலமாக இருக்க மாட்டார். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தியாக்காக மிஸ்டர் இந்தியா செலெக்ஷனை விட்டுருப்பாரு. அண்ட் தனக்கு இப்படியெல்லாம் ஆன அப்புறம் என்னதான் உயிருக்குயிராக காதலிச்சிருந்தாலும் தியா சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு விலகி போயிடுவார். அண்ட் ஹீரோயின் கேரக்டர் எடுத்துக்கிட்டா கேம் சேஞ்சர் ஹீரோயின் மாதிரி ஃப்ளார் பாட்டாலாம் இருக்க மாட்டாங்க. மோரோவர் ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கதையே இவங்களால தான் நடக்கும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். நான் உன்ன மாதிரி ஆயிருந்தேனா என்னை விட்டுட்டு போயிருப்பியா? நீ நானும் மட்டும்தான் காலம் பூரா இப்படியே கை கோத்து நடக்கலாம். இப்படி முக்கியமாக சைட் கேரக்டர்ஸ்க்கு ஸ்டோரி டெப்த்துக்கு தேவையானபடி கேரக்டரைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வில்லன் கேரக்டர் ஒரு பீடோ அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நிறைய பேர் இது டிஸ்கஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது ஸ்டோரிக்கு இர்ரெலவெண்ட்டாக இருக்கனால அப்படி ஃபீல் ஆகுது. எஸ். அண்ட் ஷங்கரோட ஃபிலிம் ஸ்டைலில் டிஸ்டர்பிங் விஷுவல்ஸ் இருக்கும், கொலைகள் டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஆனால் ஐக்கு அப்புறம் எதுவுமே இம்பாக்ட் தர மாதிரி இல்லை. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதுவும் இந்தியன் டூலெலாம் மர்டர் சீன்ஸை கிரிஞ்சாக காமிச்சிருந்தாங்க. பட் ஐ பர்சனலி லவ் ஷங்கர்ஸ் டச் இன் ஐ. இன்னொரு ஃபேக்ட் தெரியுமா, இந்த படம் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணது ரஜினிகாந்த் கிட்ட பல வருஷங்கள் முன்னாடி. ஆனால் அவர் தனக்கு ஏற்ற ரோல் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அண்ட் லேட்டர் விக்ரம் நடிச்சாரு. பட் கண்டிப்பாக விக்ரம் பண்ண அளவுக்கு இந்த ரோலை யாராலையும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க முடியாது. அவர் இதுக்கு போட்ட ஹார்ட் ஒர்க் ஆகட்டும், ஆக்டிங் லெவல் ஆகட்டும், எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு.
அண்ட் இது நம்ம 24 வீடியோலே சொன்னது தான், பட் இங்கேயும் சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. அதாவது இந்த படத்தில் வர ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸ் இப்போ வர பிளேலிஸ்ட்டை ரூல் பண்ணுது. ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டுக்கு போனால் கூட ஸ்டேஜில் என்னோட நீ இருந்தால் பாடுறாங்க. சாங்ஸ்லாம் ரொம்ப கோட்டட் தான், எவர் கிரீனான ஒரு சாங்ஸ். வி ஆல் நோ தட். பட் மியூசிக் ரொம்ப யூனிக்காக இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காகவே தனியாக அப்ரிஷியேட் பண்ணலாம். ஏன் இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் லிங்கேசன்? உனக்கு என்ன குறை அப்படின்றீங்க? ஆமா லிங்கேசன். நிஜமாவே பையாவா? எஸ். வேற என்ன சொல்றதே தெரியல. பிடிச்சிருக்கா? ரொம்ப ஒண்ணு. அண்ட் இந்த படத்தில் விக்ரம் ஃபிசிக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பாரு. பட் இருந்தாலும் ரவி கேரக்டர் தான் பெட்டர் ஃபிசிக்கோட இருப்பார் ஸ்க்ரீனில். ஆனாலும் மிஸ்டர் தமிழ்நாடு டைட்டில் விக்ரமுக்கு தான் போகும் படத்தில். ஸோ பாடிக்கு சிஜே எதுவும் பண்ணக்கூடாதுன்னு முடிவில் இருக்கனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஒரு இம்பேலன்ஸை ஃபிக்ஸ் பண்ண என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 2 இடத்துல லிங்கேசன் கதாபாத்திரம் மசில் டெஃபினிஷன் நல்லா வச்சிருக்காரு அப்படின்னு டைலாக் வரும். கண்டிப்பா நீ தான் கேள்ப்ப. அவன் ஃப்ரண்ட் லேக் மசில் பார்த்தில்ல, டெஃபினிஷனில் நம்மளை அடிச்சு போயிட்டானா? டெஃபினிஷன்ல நீங்க சொன்னாப்பா. இது பிளாட் ஹோலை ஃபிக்ஸ் பண்ணி லாஜிக் எரர் எதுவும் இல்லாதபடி பண்ணுறதுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி. இது இல்லாமல் இந்த படத்தில் பிளண்டர் மிஸ்டேக்ஸ் தவிர்த்திருக்க வேண்டிய ஃப்ளாஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன், வீடியோட எண்டில் சொல்கிறேன். அண்ட் இந்த படத்தோட தீமும் எனக்கு பர்சனலாக ஃபேவரட். எட்டர்னல் பெயின் இஸ் கிரேட்டர் தேன் டெத். அதாவது நீங்காத ஒரு வலியோட வாழ்றது சாவை விட கொடுமையானது. என்ன பண்ண போற? என்ன கொல்ல போறியா? ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப இழுத்து வச்ச மாதிரியும் லாஜிக் இல்லாத மாதிரியும் ஃபீல் ஆகும். பட் சீனை எக்ஸிக்யூட் பண்ணது நல்லாயிருக்கும். அதாவது ஜிம்மில் ஃபைட் நடக்கும், சைனாவில் ஃபைட் நடக்கும், கிளைமேக்ஸில் டாப் ஆஃப் த ட்ரெயின் ஃபைட் நடக்கும். எல்லாமே சும்மா ஒரு ஃபைட்னு விடாமல் ஒரு ஐடியா டெவலப் பண்ணி செட்டில் இருக்க ப்ராப்பர்ட்டியெல்லாம் யூஸ் பண்ணி செட் பீஸாக அவுட்புட் வந்திருக்கும். செட் பீஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, சீக்வன்ஸ்க்கும் சீனுக்கும் நடுவில்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தில் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, விக்ரம் சுரேஷ் கோபியை நாய் கடிக்க விடுவார்ல, அது ஒரு சீன். அண்ட் விக்ரம் சுரேஷ் கோபியை ரிவெஞ்ச் எடுக்க டோட்டலாக ரிசர்ச் பண்ணி பேட்டில் பண்ணி பிளானை நிகழ்த்துறாருல, அது அந்த ஒரு முழு நிகழ்வு சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இதுக்கு நடுவில் அந்த பேட்டில் நடந்துச்சுல, இந்த சென்ஸ் சுரேஷ் கோபி வீட்டுக்கு போய் அடியாளுங்க கிட்ட சண்டை போடுவார், அதுதான் செட் பீஸ். ஸோ அந்த வகையில் ஃபைட்கான செட் பீசஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இது நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தாலும் இது டிரான்ஸ்பரண்ட் நான் லீனியர் நரேட்டிவ். அதாவது ஒரு டைம்லைன் விட்டு இன்னொரு டைம்லைன் போகும்போது ஒரு டிரான்சிஷன் சீன் வச்சுருப்பாங்க. நான் லீனியராக கதை போகுதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் டிசப்டிவ் நான் லீனியர் டைப்னு ஒன்று இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் மகாராஜா. கதை லீனியராக நேர்கோட்டில் போகிற மாதிரி வேணும்னே நம்மளை ஃபூல் பண்ண வச்சுருப்பாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் டைப் த்ரில்லை கொடுக்கும், எங்கேஜிங்காக வச்சுக்கும். செகண்ட் டைப் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை தரும். அண்ட் அடுத்தபடியாக சாங்ஸ் வழக்கம் போல் காசை கரையாக்கி பிரம்மாண்டத்தை காட்டினாலும் அது ஒரு ப்ராப்ளமாக தெரியல இந்த படத்தில். ஏன்னா ஒன்று பாட்டு நல்லா இருந்துச்சு, பெரிய பாய் சம்பவம். அண்ட் செகண்ட் ரீசன், ஏதாவது க்ரியேட்டிவான எலமெண்ட் இருக்கும் எல்லா பாட்டுலேயும். மெர்சல் ஐட்டம் பாட்டில் விஎஃப்எக்ஸ் சிஜே எல்லாம் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க எஃபோர்ட் போட்டு. என்னோட நீ இருந்தால பியூட்டி அந்த பீஸ்ட்டை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பூக்களை பாட்டில் கதையோட ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி சைனா ஆட் ஷூட் பண்ணுறதுல லெக்ஸிகோவில் இருக்க பூக்களோட அழகெல்லாம் காமிச்சிருப்பாங்க. லாடியோ அண்ட் ஐலா ஐலா பாட்டில் ஆட்ஸை நிறைய ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க, ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க, பிராண்ட் ப்ரமோஷன். ஸோ சும்மா பட்ஜெட்டை போட்டு பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு எலமெண்ட் போடுறது மச் பெட்டர். அண்ட் சினிமாட்டோகிராஃபியும் பிசி ஸ்ரீராம் பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. லைட்டிங்லாம் சீனோட மூட்க்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். நான் செஞ்சது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு லிங்கேசன். விடுங்க மேடம், புரியுது. உங்க நிலைமை அப்படி. நான் ஒழுங்கா நடிச்சிருந்தா நீங்க போய் சொல்லிட்டு போறீங்க, பிரச்சனையே வந்திருக்காது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சந்தானமோட கேரக்டர் தான். ஒரு பர்ஃபெக்டான சைட் கேரக்டர். சப்போர்ட்டிங் ரோல்னால் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்க வச்சது என்ன, ஒரு காமெடியன் அப்படின்றத தாண்டி மெயின் கேரக்டருக்கு பக்கபலமாக மெயின் கேரக்டருக்கு துயரம் வரும்போது கண்ணீர் விடுவார்.
அண்ட் வைரஸ் இன்ஃபெக்ட் ஆன அப்புறம் பேரண்ட்ஸை கூட டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டார் லிங்கேசன். பட் சந்தானம் கேரக்டர் கூட தான் இருந்திருப்பாரு. இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரில் சந்தானம் நடிச்சிருக்காரா வேற ஏதாவது படத்தில்? எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. அப்படி இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் வாட் எவர், இந்த கேரக்டரும் ரொம்ப க்ரூஷியலான ஒரு கேரக்டர் படத்துக்கு. அதை சந்தானம் பர்ஃபெக்டாக நடிச்சிருந்தாரு. டேய், இன்னும் எவ்வளவு நாள் இந்த வீட்லயே போய் உட்காந்துட்டு இருக்க போற? உன்னை காணாம உங்க அப்பா அம்மாவும் சோறு தெரியாம தேடிட்டு இருக்காங்கடா. தியா, நீ எங்க போன? உயிரோட இருக்கிறியா செத்துட்டியான்னு தெரியாம அழுதுனே இருக்கிறாடா. டேய், நீ எப்படி இருந்தாலும் எல்லாரும் உன்னை ஏத்துப்பாங்கடா. வாடா வெளியே. நாங்கெல்லாம் உன் மேல உயிரே வச்சிருக்கோம்டா. உயிரோடு இருந்து என்னடா பண்ண போறீங்க? நீங்க பாருடா, கடவுள் உன்னை காப்பாத்திருக்காருனா நீ செய்ய வேண்டியது ஏதோ ஒண்ணு பாக்கி இருக்குடா. இந்த படம் ஒர்க் ஆகாமல் போக மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வர சாலிடான ரீசன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். லேகி அன்னெசரி சீன்ஸ், அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் நிறைய சீன்ஸ் ரொம்ப லேக் அடிக்கும், கட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் கூட டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு சீனை ரிப்பீட்டடாக காமிச்சிருப்பாங்க. தலைமுடி கொட்டும் டாக்டர்கிட்ட போவார், பல்லு விழுகும் டாக்டர்கிட்ட போவார், கூணு விழுகும் டாக்டர்கிட்ட போவார். இந்த 3 சீனும் வரிசையாக பேக் டு பேக் வரும் ரிப்பீட்டட் பேட்டர்னில். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸாவது பிளான் பண்ணியிருக்கலாம். ரீவாச்சிங்கில் இது கொஞ்சம் லேக் அடிக்கும். அண்ட் காமெடி சீன்ஸ் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. நிறைய சீன்ஸை கட் பண்ணி தூக்கியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இதுவரை சொன்ன ரீசன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த படம் பலருக்கு பிடிக்காம போக ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இது மூவிக்குள்ளே இருக்க எந்த விஷயமும் இல்லை, அவுட் ஆஃப் த மூவி. நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், மூவிக்கு பண்ண மிஸ்லீடிங்கான ப்ரமோஷன்ஸ். நீங்கள் இப்போவும் யூடியூப்பில் போய் ட்ரெய்லர் பாருங்கள். பாட்டில் வர CGI, என்னோடு நீ இருந்தால் விஷுவல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ மக்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஷனல் ஃபேண்டஸியாக இருக்கும், பியூட்டி அண்ட் த பீஸ்ட்லாம் வருது, விக்ரம் எத்தனை ரோல் நடிக்க போகிறாரு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட தியரிஸ் வந்துச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தா ஒரு சிம்பிள் ரிவெஞ்ச் ஸ்டோரி. இது எந்த மாதிரினா, எந்திரன் கிளைமாக்ஸில் வர அந்த ஸ்னேக் ஃபார்மேஷன், பால் ஃபார்மேஷன், ஹியூமனாய்ட் ஃபிகர் ஃபார்மேஷன்லாம் ட்ரெய்லரில் வச்சு ஒரு வேளை ப்ரமோட் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த சீன்லாம் படத்தில் இருக்குதான், பட் அதை காட்டி ஆடியன்ஸை வர வச்சா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயில் ஆகுறப்போ படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வச்சு அதுக்கு அரனால்ட வர வச்சு ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் அவரை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு என்னென்னமோ நடந்துருச்சு. சிம்பிளாக ஒரு படத்தோட வெற்றி ப்ரீ ரிலீஸ்ல இருந்தே ஆரம்பிக்குது அப்படின்றது தான் கசப்பான ஒரு உண்மை. கரெக்டாக ப்ரமோட் பண்ணிட்டா பாக்ஸ் ஆஃபீஸில் பாதி சக்ஸஸ் அதுவே தந்துடும். அது நெகட்டிவாக ட்ரெண்ட் ஆனாலும் சரி, இதுதான் டார்க் ரியாலிட்டி. பட் என்ன இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் தான் தரும். படத்தோட கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான், படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அது காலங்கள் தாண்டி நிலைச்சு நிற்கும். ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், என்ன கேட்டால் ஒரு நல்ல ட்ரெய்லர் கட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா சூப்பர் டீலக்ஸ் ட்ரெய்லர் சொல்லலாம். ஸ்டோரியும் ஸ்பாயில் ஆகாத மாதிரி இருக்கும், இன்ட்ரெஸ்ட் கொடுத்து ஹூக்கும் பண்ணும். பட் மிஸ்லீட் பண்ணி மக்கள் வெறுப்பை சம்பாரிச்சிருச்சு. சங்கர் அவரோட பிரைம் டைமில் எடுத்த மாதிரியான மூவிஸ் இப்போ தர மாட்டாரு, குவாலிட்டி குறையுது அப்படின்னு எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். பட் அந்த அளவுக்கு கூட வேணாம். அவர் படத்துக்கு யூஸ் பண்ண கிரியேட்டிவிட்டியும் ஸ்ட்ரெயினும் இப்போ யூஸ் பண்ணாருன்னா கூட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுப்பாங்க பீப்புள். பிகாஸ் அவ்வளோ கிரியேட்டிவ் எலமெண்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு இந்த படத்தில். டெக்னிக்கலாகவும் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்தும் மட்டும் இல்லை, ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா தான் இருக்குது. லேக் ஆகிற சில சீன்ஸை கட் பண்ணிட்டா. ஸோ உங்களுக்கு இந்த படம் பற்றி என்ன ஒப்பீனியன் இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. Until then, it's Sanjay Girish signing off.